ஸோ ஓகே. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ், ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பர்டிகுலரா ஸ்டூடெண்ட் எப்படி கிரியேட் பண்ணி எப்படி லிஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணி அதை லிஸ்ட் பண்ணுறோம் பார்த்தோம். ஸோ அதில் என்ன பண்ணோம், கிரியேட் பண்ணோம். அதுக்கடுத்து அதை ஷோ பண்ண வச்சோம். ரெண்டாவது அப்டேட் பண்ணோம். அதுக்கடுத்து டெலீட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிரெட் ஆபரேஷன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. பட் ஸோ இது இந்த கிரெட் ஆபரேஷன் முன்னாடி வர வரைக்கும், ஐ மீன் கிரெட் ஆபரேஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸா இன்னொன்று பண்ணுவோம். என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்டா நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து இப்போ நார்மலா சிமியம் மட்டும் இருக்கு. நான் அடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் கிரியேட் பண்றேன், எனக்கு எம்டியா ஆட் ஆகுது பாத்தீங்களா. ஸோ அடுத்தவங்க கிரியேட் பண்றேன், இதை கிளிக் பண்றேன், அடுத்தவங்க எம்டியா ஆட் ஆகும், அடுத்தவங்க எம்டியா ஆட் ஆகும். ஸோ இது எதனால வருதுன்னா நம்ம வந்து எந்த வேல்யூஷனுமே கொடுக்கல. ஸோ பர்டிகுலரா எந்த வேல்யூஷனுமே இல்லாம கிரியேட் கொடுத்த உடனே அதை கிரியேட் பண்ணும் போது பர்டிகுலரா அதுக்கு ஒரு ஐடி செட் பண்ணி நம்ம செட் பண்ணிருந்தோம். அதை ப்ரிவென்ட் பண்ணல. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ மல்டி மல்டிபிள் இன்புட்ஸ் இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, பேரண்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், கிளாஸ் இயர், இது மல்டிபிள் நேம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த நேம்ஸ் எல்லாமே நான் எம்டியா விடக்கூடாது. இப்போ நான் பர்டிகுலரா இந்த அட்மின் வராங்க, நான் ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்றேன், ஐ மீன் நான் கரெக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்டை என்னோட ஸ்கூலுக்காண்டி நான் கிரியேட் பண்றேன். அப்படி கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்டோட நேமை கரெக்டா அடிச்சு கிரியேட் பண்ணணும், பேரனோட நேமை கரெக்டா அடிச்சு கிரியேட் பண்ணணும், இமெயில கரெக்டா அடிச்சு கிரியேட் பண்ணணும், ஃபோன் நம்பரை கரெக்டா அடிக்கணும், கிளாஸை கரெக்டா அடிக்கணும், இயரை கரெக்டா அடிக்கணும். இதை ராங் அடிச்சு இல்ல எம்டியா விட்டு இப்படி நம்ம பண்ணினோம்னா ஸோ அது வந்து அன்வேலிடேஷன்ஸ், அன்செக்யூர். ஸோ அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா வேலிடேட்டே இல்லாம இன்புட்ல போய் சேவ் ஆகுறது. ஸோ இது வந்து ஒரு அன்ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்க. ஸோ நார்மலா இப்போ நான் கிரியேட் கொடுத்துட்டேன் பாருங்க, கிரியேட் கொடுத்த உடனே இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் கிரியேட் ஆகிட்டே இருக்கும், எப்படியா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ பசாம அதை டெலிட் பண்ணி எனக்கு கிரியேட் கொடுக்கும் போது பர்டிகுலர் ப்ரிவென்ட் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்டை எம்டியா விடக்கூடாது, பேரண்ட்டை எம்டியா விடக்கூடாது, இமெயில எம்டியா விடக்கூடாது, ஃபோன் நம்பர், கிளாஸ் இயர், இதே மாதிரி தான். ஸோ இதை எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ நீங்க ஒரு ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட லாகினை கொடுத்தா மட்டும்தான் அது உள்ள போகும். நீங்க ஒரு எம்டியா ஒரு லாகினை நீங்க கொடுக்குறீங்க. ஸோ நார்மலா இப்போ நான் லிங்க்டின் உள்ள போறேன். ஸோ லிங்க்டின் உள்ள போயிட்டு settings, ஓகே. ஸோ க்ளோஸ் அக்கௌண்ட் மேனேஜர் இல்லை இல்லை ஓகேடா. ஸோ இதுல எங்க லாக் போட்டிருக்குன்னு தெரியல. ஓகே விட்டுருங்க. ஸோ நான் இப்போ லிங்க்டின் உள்ள போறேன்னா நான் பர்டிகுலரா ஒரு இதை என்னன்னா நான் ஒரு ஒரு யூசர் ஒரு பர்டிகுலர் டேட்டாவை நான் வந்து கொடுத்தாதான் அந்த அந்த லாகினே நம்ம ட்ரிகர் பண்ண விடுவோம். ஸோ நான் எம்டியா கொடுத்துருந்தேன். ஸோ எம்டியா நான் கொடுத்து யூசர் நேமும் பாஸ்வேர்டை எம்டியா கொடுத்து நான் லாகின் கொடுத்தேன்னா எனக்கு வந்து எரர் ஷோ பண்ணும். ஸோ யூசர் நேம் இஸ் ரெக்வயர்டு, நீங்க வந்து அதில் உள்ள கொடுக்கணும், அதே பாஸ்வேர்ட் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு சொல்லி நம்ம எரரை த்ரோ பண்ணுவோம். ஸோ இதே சினாரியோ தான் நம்ம இங்கே பண்ண போறோம். ஸோ அப்போ வேலிடேட் பண்ண போறோம், ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நம்ம வேலிடேட் பண்ண போறோம். ஸோ நார்மலா நீங்க வந்து இப்போ நான் இதுல நார்மலா ஒரு புக் பண்ற இதுக்கே நான் போறேன். ஸோ நான் ரெட் பஸ்ஸே நான் போறேன். நார்மலா டிக்கெட் புக் பண்றது சர்ச் பஸ் கொடுத்தனா பாருங்க, சர்ச் பஸ் கொடுக்க ஃப்ரம் எங்கிருந்து கொடுக்கல, டூ எங்கேயும் கொடுக்கல. பட் நான் நார்மலா சர்ச் பஸ்ஸை நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அப்ப என்ன சொல்றது, என்டர் ஃப்ரம் அண்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. என்னன்னா நீங்க என்டர் பண்ணுங்க, ஃப்ரம்மும் டூவையும் சேர்த்து என்டர் பண்ணுங்க அப்படின்னா அந்த இன்புட்டை சும்மா விடாதீங்க, பர்டிகுலர் டேட்டாவை என்டர் பண்ணுங்க. அப்படின்னாதான் எங்களால உள்ள போய் அந்த டேட்டாவை எடுத்து அந்த உள்ள போய் எங்களால அனலைஸ் பண்ணி டேட்டாவை எடுத்துட்டு வர முடியும். அப்படி முடியும் சொல்லி ஒரு எரர் த்ரோ பண்ணுவாங்க. ஸோ என்னன்னா இன்புட்டை சும்மா விடக்கூடாது. ஸோ ஃப்ரம் டேட் டு டேட் இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணுங்க, அதுதான் இதை மீனிங். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த வேலிடேஷனை நமக்கு கொடுக்க போறோம். ஸோ அப்ப என்ன பண்ண போறோம் பேசிக்கா, ஸோ இருக்க எல்லா இன்புட்டுமே எம்டியா நம்ம கிரியேட் பண்ண விடக்கூடாது. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் வேலிடேஷன். ஸோ செகண்ட் வேலிடேஷன் சொல்லுங்க. இப்போ ஸோ
இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்டியா விடக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் என்னோட கண்டிஷன். செகண்ட் வந்து ஸ்டூடெண்ட் நேம் அடிச்சிட்டாங்க. ஸோ நார்மலா சிமியோன் அப்படின்னு அடிச்சிட்டாங்க. பேரண்ட் நேம் ஒரு நேம் அடிச்சிட்டாங்க. ஸோ இமெயில். ஸோ இமெயில நம்ம இஷ்டத்துக்கு அடிக்க கூடாது. ஸோ அப்போ இமெயிலுக்கு ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். என்ன கண்டிஷன்னா எம்டியாவும் விடக்கூடாது. ஸோ எம்டியாவும் விடக்கூடாது. அது இமெயிலான்னு செக் பண்ணணும். அது இமெயில் ஃபார்மேட்ல இருக்கா, ஸோ அட் இருக்கா, அடுத்து ஜிமெயில் இருக்கா, ஐ மீன் .com இருக்கா, அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகே டன். ஸோ அதுக்கடுத்து ஃபோன் நம்பர் பாருங்க. ஃபோன் நம்பர் பாருங்க, எம்டியா விடக்கூடாது. ரெண்டாவது ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல போய் நம்ம போய் டெக்ஸ்ட் அடிச்சுட்டு இருக்கணுமா, அடிக்கக்கூடாது. ஸோ அதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஸோ அதையும் ப்ரிவென்ட் பண்ணாம நம்மளால வேலிடேஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அது ஒண்ணு டன். ஸோ செகண்ட், ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பருக்கு அப்போ ரெண்டு வேலிடேஷன். ஃபர்ஸ்ட் எம்டியா விடக்கூடாது, அதுமே ஆல்பபெட் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி நம்பர்ஸ் ஒன்லி. ஸோ அடுத்து கிளாஸ் எம்டியா விடக்கூடாது, இயர் எம்டியா விடக்கூடாது. அப்ப என்னன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு எம்டி வேலிடேஷன் இருக்கு, பேரண்ட்டுக்கு எம்டி வேலிடேஷன், இமெயிலுக்கு எம்டி வேலிடேஷன் பிளஸ் இமெயில் வேலிடேஷன், ஃபோன் நம்பருக்கு எம்டி வேலிடேஷன் பிளஸ் ஃபோன் நம்பர் வேலிடேஷன், கிளாஸுக்கு எம்டி வேலிடேஷன், இயருக்கு எம்டி வேலிடேஷன். ஸோ இந்த வேலிடேஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம கிரியேட் பண்ணியே விடணும். ஓகே. ஸோ நான் இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது எம்டி வேலிடேஷன்ஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா அப்போ நான் ப்ரிவென்ட் பண்ண போறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்னா எம்டியா கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ இன்புட் ஃபீல்ட எம்டியா கொடுத்துருந்தாங்கன்னா நான் அந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண விட மாட்டேன். இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆனாலும் அது கிரியேட் ஆகாது. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆனாலும் அது கிரியேட் ஆகாது. ஸோ ஓகே. ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு சார் நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன், ஹேண்டில் செக் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன், கான்ஸ்ட் ஹேண்டில் செக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நான் கண்டிஷனே எழுத போறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளதான் அந்த கண்டிஷன் எழுத போறேன். என்ன கண்டிஷன் எழுத போறேன்னா இருக்கிற எந்த ஃபீல்டுமே எம்டியாவே இருக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போறேன். ஸோ நான் இப்போ இஃப் கண்டிஷன் வந்து நான் செக் பண்ண போறேன். ஸோ நார்மலா நான் எப்படி செக் பண்ண போறேன்னா, ஸோ நான் இந்த இன்புட் ஃபீல்ட்ல வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ நான் இப்போ நேம் எதுவுமே இல்லை, இந்த 6 இன்புட்லயும் வேல்யூ இருக்கான்னு நான் செக் பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த இன்புட்ல வேல்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் எங்க செக் பண்ண முடியும்னா ஸ்டேட்ல தான் செக் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இன்புட்ல அடிக்கிற வேல்யூவும், இப்போ நான் அந்த இன்புட்ல அடிக்கிற வேல்யூ அந்தந்த ஸ்டேட்ல போய் அப்டேட் ஆகும். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ் அந்த ஸ்டேட்ல அப்டேட் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து நான் செக் பண்ணுவேன். எப்படி செக் பண்ணுவேன்னா ஸ்டூடெண்ட் நேம் நாட் ஈக்குவல் டு எம்டியா இருக்கணும் அப்படின்னு செக் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே நான் செக் பண்ணணும். அப்போ அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ அண்ட் ஆப்ரேட்டர் ஆர் ஆப்ரேட்டர் இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர்ல ஏற்கனவே நடத்துனது. ஸோ அது மறந்துட்டுனா நீங்க வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அண்ட் ஆப்ரேட்டர்ல வந்து ஸ்டூடெண்ட் இருக்கு. அதுக்கடுத்து நான் அண்ட் ஆப்ரேட்டர்ல என்ன செக் பண்ண போறேன்னா பேரண்ட் நேமும் எம்டியா இருக்க கூடாது. ஸோ பாத்தீங்கன்னா பேரண்ட் நேமும் நாட் ஈக்குவல் டு எம்டியா இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா பேரண்ட் நேம், ஸோ அதுக்கடுத்து ஓகே டன். ஸோ 1 2 3 4 5 6 ஓகே டன். இப்போ கிளாஸ் மொபைல் இமெயில். ஸோ இது நாலுமே எம்டியா இருக்கக்கூடாது. ஸோ அதனால எம்டிஆ இல்லாம இருந்தாதான் இது ஒர்க் ஆகும். ஸோ சக்சஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் என்னன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்லி நான் சும்மா நார்மலா ஒரு இதை நான் கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இல்லாட்டி சம் ஃபீல்ட் இஸ் எல்ஸ் எல்ஸ் இல்ல இதுல வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஹேண்டில் செக்கை எங்க நான் செக் பண்ண போறேன்னா இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, ஸோ அந்த ஹேண்டில் செக்கை நான் அதில் கொடுத்துருக்கேன். எங்க கொடுத்துருக்கேன் கிரியேட் பண்ற இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ கிரியேட் பண்ற இடத்துல அந்த ஹேண்டில் செக்கை நான் கொடுத்துருக்கேன். இந்த கிரியேட் யூசர் இருக்கு தெரியுமா, அந்த கிரியேட் யூசரை நான் எங்க கொடுத்துருக்கேன்னா இது எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா அப்போ இது உள்ள போய் நீ கிரியேட் ஆகு அப்படி சொல்லி இப்படி நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் டைரக்டா அப்போ கிரியேட் பண்ணும் போது இந்த ஹேண்டில் செக் இங்க ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஹேண்டில் செக் இங்க ஃபங்க்ஷன் போய் அங்க இஃப் கண்டிஷன் கரெக்டா தான் அந்த கிரியேட் யூசரே போவோம், இல்ல எல்ஸ்ல ஃபெயில்னு வரும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்து நார்மலா ஸ்டூடெண்ட் லிஸ்ட், ஸோ எதுவுமே இல்லை. இப்போ பாருங்க இன்புட், ஸோ இன்புட்ல கன்சோல்ல
நான் இப்போ அதை கிரியேட் கொடுங்க ஃபெயில் தான் வரும். இப்போ பாருங்க அதுக்கு எடுத்து பாருங்க சிவேன்னு கொடுங்க, அப்பவும் கிரியேட் கொடுத்தா ஃபெயில் தான் வரும். ஏன்னா மீதி ரிமைனிங் ஃபீல்டும் எம்டியா தான் இருக்கு. ஸோ அப்போ நான் இதுக்கு எல்லாமே ஒரு நேம் கொடுத்துருவேன். ஸோ இமெயிலுக்கு வந்து ஃபோன் நம்பர் கிளாஸ் இயர் இயர் அப்படி சொல்லி நான் கொடுத்துருவேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கரண்ட் வரும். ஸோ எல்லாமே ஃபுல் ஆயிட்டு. அப்போ எதுவுமே நாட் ஈக்குவல் டு எம்டி கிடையாது. ஸோ எதுவுமே நாட் ஈக்குவல் டு எம்டி கிடையாது. ஸோ அப்போ எல்லாமே ஃபுல் ஆயிட்டு. ஸோ இது எல்லாமே ஃபுல் ஆகிறதுனால எனக்கு வந்து இந்த கிஃப்ட் கண்டிஷன் போய் இந்த கிரியேட்டிவ் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி ரன் ஆயிட்டு. ஓகே, ஸோ அப்போதான் அதே மாதிரி தான் பாருங்க ஸ்டூடெண்ட்ல உங்களுக்கு கிரியேட் ஆகி எல்லாம் பக்காவா ரெடி ஆயிட்டு. ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் சினாரியோ. அப்போ ஃபர்ஸ்ட் வேலிடேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்ன வேலிடேஷனை கம்ப்ளீட் பண்ணோம்? ஸோ இன்புட்ல இருக்கிற யூசர் ஐ மீன் இருக்கிற எல்லா இன்புட்டும் ஃபுல்லா இருக்கா அப்படி சொல்லி செக் பண்ற வேலிடேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகேடா, இப்போ செக்கே பண்ணல, பட் எனக்கு செக் பண்ண வேலிடேஷனை ஷோ பண்ண வைக்கணும். ஸோ செக் பண்ண வேலிடேஷனை நான் வந்து ஷோ பண்ண வைக்கணும். ஸோ ஐ மீன் நான் செக் பண்ண வேலிடேஷனை நான் வந்து இப்போ பாருங்க, நான் இதுல வந்து என்னோட நேம் மட்டும் நான் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்துட்டு நான் கிரெடிட் கொடுத்தேன். ஸோ இதுல ஃபெயில்னு வருது, பட் எனக்கு அப்படி வரக்கூடாது. என்ன வரணும்னா எந்தெந்த எந்தெந்த இன்புட் எனக்கு வந்து ஃபில் ஆகலையோ அதுல கீழோடு எனக்கு எரர் மெசேஜ் காமிக்கணும். ஸோ கீழோடு எரர் மெசேஜ் காமிக்கணும், அது ஒரு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் எந்தெந்த இன்புட் ஃபீல்டு ஃபில் பண்ணலையோ அதை எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண வைக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ண போறேன்னா நான் எல்ஸ்ல இஃப் ஸ்டூடெண்ட் நேம் சீக்வல் டு எம்டிஆ இருந்தா, அப்ப லாக்ல ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ரெக்வயர். ஃபர்ஸ்ட் கன்சோல்ல கொண்டாடுவோம், தென் நம்ம வந்து டாம்ல கொண்டாந்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ரெக்வயர். ஓகே, ஸோ அதுக்கடுத்து நான் 6 வேலிடேஷன் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பேரண்ட் நேம், அடுத்து இமெயில், அடுத்து மொபைல், இப்போ அதுக்கடுத்து இயர். இப்ப என்ன ஆகும், நான் வந்து ஏதோ ஒண்ணு ஃபில் பண்ணல அப்படின்னா எனக்கு உள்ள வரும். அப்ப எது எம்டியா இருக்கோ அது வந்து கன்சோல்ல தெரிஞ்சிடும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்க, நான் அந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ரெக்வயர்டு, அப்போ ஸ்டூடெண்ட் நேம் நான் ஃபில் பண்ணல, பேரண்ட் நேம் இஸ் ரெக்வயர்டு அதுவும் ஃபில் பண்ணல, இமெயில் இஸ் ரெக்வயர்டு அதுவும் ஃபில் பண்ணல, மொபைல் இஸ் ரெக்வயர்டு அதுவும் ஃபில் பண்ணல, கிளாஸும் ஃபில் பண்ணல, ஏரும் ஃபில் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் நேம் மட்டும் நான் ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ பாத்தீங்கன்னா மேக்னஸ் அப்படின்னு சொல்லி நான் ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ மேக்னஸ் அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணியிருந்தேன். ஒரு பேரண்ட் நேமும் அதே நேம் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஸோ இப்போ நான் கிரியேட் கொடுக்குறேன். ஏன்னா பாருங்க இமெயில் இஸ் ரெக்வயர்டு, ஏன்னா இமெயில் நான் ஃபில் பண்ணல, மொபைல் இஸ் ரெக்வயர்டு அதுவும் ஃபில் பண்ணல, கிளாஸ் இஸ் ரெக்வயர்டு அதுவும் ஃபில் பண்ணல, இயர் இஸ் ரெக்வயர்டு அதுவும் ஃபில் பண்ணல. இப்போ இதை கன்சோல்ல நான் கொண்டுட்டேன். ஸோ புரியுதா? ஸோ இது கன்சோல்ல நான் கொண்டுட்டேன். ஸோ சிம்பிளான வேலிடேஷன் தான். இது கன்சோல்ல நான் கொண்டாச்சு. பட் இதை வந்து நான் வந்து எங்க கொண்டாடணும்னா இதை வந்து டாம்ல கொண்டாடணும். ஸோ டாம்ல கொண்டாடணும். இதை எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா இது எரருக்காண்டியே நான் வந்து ஸ்டேட்டை கிரியேட் பண்ண போறேன். எரர் ஷோ பண்றதுக்காண்டியே ஸ்டேட்டை கிரியேட் பண்ண போறேன். ஸோ பாருங்க, கான்ஸ்ட் இஸ் ஓகே டன். ஸோ இப்போ நார்மலா எரர் ஸ்டூடெண்ட் எரர் செட் ஸ்டூடெண்ட் எரர். ஸோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? எஸ், அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேரண்ட் எரர் அப்படி சொல்லி பேரண்ட் எரர் வச்சிருக்கேன்.
ஸோ அதுக்கடுத்து இமெயில் எரர். ஸோ அதுக்கடுத்து மொபைல் எரர். ஸோ மொபைல் எரர். ஸோ இது எதுக்குன்னா அந்த ஸ்டேட் வந்து நான் கீழே கொடுத்துருவேன். ஸோ என்ன கீழோடி நான் கூட அந்த இன்புட் கீழோடி நான் கொடுத்துட்டேன்னா இது வந்து ஷோ ஆகும். ஸோ நான் அதை எப்படி பண்றேன்னு பாருங்க. ஸோ மொபைல் எரர், அதுக்கடுத்து கிளாஸ் எரர், ஸோ கிளாஸ் ஐ மீன் இயர் எரர். ஸோ இப்போ எரர் எலிமினேஷன் நான் கீழே இப்போ இந்த ஸ்டூடெண்டே நான் பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ ஸ்டூடெண்ட்ல எதாவது போட்டிருந்தேன்னா இது வந்து ஸ்டூடெண்ட் இஸ் ரெக்வயர். சும்மா இப்போ நான் ஸ்டூடெண்ட் போட்டிருந்தேன். இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் கீழே தாம்ல இதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்? அது லாக் லாக் டாம்ல கொண்டு வர்றது. டாம்ல கொண்டு வர்றதுக்கு எப்படி பிரிண்ட் பண்ணணும்? டாம்லனா ஒண்ணுமே இல்லை. அந்த இங்க இருக்கிற வேல்யூ இப்போ இங்க இருக்கிற வேல்யூ வந்து இங்கே ஷோ பண்ண வைக்கணும். சும்மா நார்மலா ஷோ பண்ண வைக்கணும். ஏதோ ஒரு இடத்துல ஷோ பண்ண வைக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஸோ சூப்பர் அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூ ஸ்டூடெண்ட் எரர்ல அசைன் ஆயிருக்கு. அப்போ இந்த சூப்பர்ங்கிற வேல்யூ இந்த டாம்ல எங்கனால பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ எங்கனால பிரிண்ட் பண்ணிக்கலாம். அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும்? எஸ், டிஸ்பிளேல பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ண வைக்கிறோம்னா நார்மலா ஒரு கேர்லி பேசஸ் உள்ள கொண்டாந்து அந்த கேர்லி பேசஸை போட்டு அந்த ஸ்டூடெண்ட் எரரை கொடுத்தாலே அது பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் பிரிண்ட் பண்ண வைக்கிறது. டாம்ல எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ சூப்பருங்கிறத அந்த டாம்ல பிரிண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ பாத்தீங்கன்னா இந்த சூப்பருங்கிறது இந்த அங்கே பிரிண்ட் ஆயிடுது. இந்த இன்புட் பக்கத்துல இந்த பிரிண்ட் ஆயிடுது. ஸோ ஓகே. ஸோ இதுதான். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இதை மறந்துடக்கூடாது. ஸோ இதை மறக்கதே கிடையாதுன்னா ரியாக்ட் பண்ணதுல இருந்து நம்ம இதை பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இது எப்படி நீங்க மிஸ் பண்றீங்க? ஓகே டன். இப்போ வந்து நான் சூப்பர் அப்படிங்கிறத நாங்க வந்து நார்மலா கேல்குலேட்டர் வச்சு பிரிண்ட் பண்ண வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா இப்போ ஸ்டூடெண்ட் இந்த இடத்துல எரர் காமிக்கிறத கன்சோல்ல காமிக்கிறத நான் அந்த ஸ்டேட்ல நான் கொடுத்துருவேன். ஸோ ஸ்டூடெண்ட் இஸ் ஏ ரெக்வயர்ட் ஃபீல்ட் அப்படி சொல்லி நான் வந்து ஸ்டேட்ல நான் கொடுத்துருவேன். இப்போ என்ன நடக்கும் பார்ப்போம். ஸோ கன்சோல்ல வரும். கிரியேட் கொடுத்த உடனே ஸ்டூடெண்ட் இஸ் ஏ ரெக்வயர்ட் ஃபீல்ட் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ இது என்ன பண்ண போறேன்? இதுக்கு நார்மலா நான் வந்து நார்மலா எப்படி கொடுத்தேன்? ஸோ நார்மலா ஒரு எரர் மட்டும் ஷோ பண்ண மாதிரி வச்சிருக்கேன். பட் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எரர் ஷோ பண்ணா அது வந்து ரெட் கலர்ல தெரியும். ஸோ பாத்தீங்கன்னா அந்த ரெட் ஃபர்ஸ்ட்லேயே நீங்க பாத்துருப்பீங்க, அது ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு நான் ரெட் கலர் கொடுக்கணும். அப்போ நான் இதுக்கு என்ன பண்றேன்னா இந்த மாதிரி இடத்துல சின்ன சின்ன டெக்ஸ்ட் வர இடத்துல நம்ம ஸ்பேன் யூஸ் பண்ணிக்குவோம். ஸ்பேன் யூஸ் பண்ணி அதுக்குள்ள இந்த இதை போட்டுட்டு அந்த ஸ்பேனுக்கு கிளாஸ் நேம் எரர் அப்படி சொல்லி அதை கொடுத்துருவேன். ஸோ இந்த கிளாஸ் நேமுக்கு இந்த கிளாஸ் நேமுக்கு கலர் வந்து ரெட் அப்படி சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்துட்டேன். இல்ல ஸ்பேனும் போட்டுக்கலாம், இல்ல ஸ்பேன் வேண்டாம், ஸோ இல்ல வேற ஏதோ நான் போட்டுக்கிறேன், ஸோ அப்படி சொல்லியாலும் வேற எதுனாலும் ஒரு டிப்னாலும் போட்டுக்கலாம். ஓகே டன். ஸோ இதே நான் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ். ஸோ பேஸ்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கீழே இப்போ பேரண்ட் இந்த இடத்துல பேரண்ட் எரர் எனக்கு காமிக்கணும். அப்போ என்னன்னா இந்த இடத்துல பேரண்ட் எரர். ஸோ பேரண்ட் எரர் காமிக்கிறதுக்கு ஒரு இடம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செட் மொபைல் எரர். ஸோ பேரண்ட் நேம் அடுத்து செட் மொபைல் எரர். ஸோ மொபைல் தானே, சாரி இமெயில் எரர். ஸோ அடுத்து மொபைல் எரர். ஸோ அதுக்கடுத்து கிளாஸ் எரர். அடுத்து இயர் எரர். ஸோ இப்போ எரர் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். நான் அதே மாதிரி கன்சோல்ல காமிக்கிறது ஃபுல்லாமே
அதே மாதிரி நான் இங்க காமிக்க போறேன். ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டை காப்பி பண்ணிட்டு அதுக்குள்ள ஸ்டேட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன நேம் கொடுத்துருக்க மாட்டோம். இது இயரா, இயரை ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கோம். இயர், இது கிளாஸ், இது மொபைல், இது இமெயில், இது பேரண்ட் நேம். ஸோ பேரண்ட் நேம் கொடுத்தாச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டேட்டை கொடுத்துருக்கோம். அந்தந்த ஸ்டேட்டுக்குள்ளதே நான் டேரக்டா கொடுத்துருக்கேன். செட் பேரண்ட், செட் பேரண்ட். ஏன்னா பேரண்ட் நேம் எப்படியா இருந்தா பேரண்ட் ஸ்டேட்ல போய் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பேரண்ட் ஸ்டேட்ல போய் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி செட் இமெயில். ஸோ இமெயில் எம்டிஆர் இருந்துச்சுன்னா இமெயில் ஸ்டேட்ல போய் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ மொபைல் எரர். ஸோ மொபைல் எம்டிஆர் இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து கிளாஸ் எரர். கிளாஸ் எரர் இருந்துச்சுன்னா கிளாஸ் எரர்ல போய் செட் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அதுக்கடுத்து செட் இயர். ஸோ செட் இயர் கொடுத்துட்டேன். இப்போ நீங்க பாருங்க, நான் பாருங்க இப்போ எதுவுமே இருக்காது. இப்போ நான் கிளிக் கொடுத்தேன்னா ஸ்டூடெண்ட் இஸ் ரெக்வயர்ட், பேரண்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட், email is required, mobile is here required, class is here required, year is here required. ஓ சாரி, நான் வந்து அதை வேல்யூல கொடுத்துட்டேன். செட் இயர் முடியுது. செட் இயர்ல மேல ஸ்டேட்ல கொடுத்துட்டேன். ஓகே, செட் இயர் எரர். ஓகே, இப்போ இது சைட்ல வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே எரர் காமிச்சு. இதை பாத்தீங்கன்னா ஒரு அலைனா இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இது எல்லாமே மூணுமே இல்லைன்னு, இதுவும் இல்லைன்னு, இதுவும் இல்லைன்னு, இதுவும் இல்லைன்னு. ஸோ அதுமே டிஸ்பிளே ஃப்ளக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து பண்ணி வச்சிருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி இப்போ வரும். சரி ஓகே, இப்போதைக்கு எரர் ஷோ பண்றதுக்கு மட்டும் இது வச்சுடுங்க. நார்மலா ஸ்டூடெண்ட் ஏபிசி ரெக்வயர்ட், பேரண்ட் இஸ் ரெக்வயர்ட், இமெயில் இஸ் ரெக்வயர்ட், மொபைல் இஸ் ரெக்வயர்ட். இந்த மாதிரி டிசைன் இதெல்லாம் கீழோடி வரணும், பேரண்ட் நேம் அடுத்து கீழோடி வரணும். இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க அதை வந்து போட்டுடுங்க கரெக்டா, எப்படி அதை அழகா எப்படி கொண்டாடலாம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டேன். ரெண்டாவது இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன்னா, இது எல்லாமே நான் ஃபில் பண்ணிட்டேன்னா இந்த எரரை ஃபுல்லாமே நான் கிளியர் பண்ண வைக்கணும். இந்த எரரை கிளியர் பண்ண வைக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இதை ஃபுல்லாமே கிளியர் அப்படி பண்ண வைக்கணும். ஸோ அப்ப என்ன பண்ண போறேன்னா, இப்ப பாருங்க இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எதுவுமே கொடுத்துட்டேன், எரர் வருது. இப்ப பாருங்க இந்த இடத்துல நான் சிமியோன் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். கிரியேட் பண்ணும்போது இந்த கன்சோல் கரெக்டா வரும், எதுலாம் பிரிண்ட் ஆகுண்டு. பட் பாருங்க கிரியேட் பண்ணும்போது பேரண்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட், இமெயில் இஸ் ரெக்வயர்ட், ஃபோன் நம்பர், நேம், ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ரெக்வயர்ட்னு வராது. ஏன்னா அதை ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருக்கும் போது இங்க எரர் வந்து போகாது. ஏன்னா அந்த ஸ்டேட்டை கிளியர் பண்ண வைக்கல. ஓகே, ஸ்டேட்டை கிளியர் பண்ண வைக்கல. ஸோ அப்ப எம்டியா இருந்துச்சுன்னா, ஸோ இதே ஸ்டூடெண்ட் நேமா இருந்துச்சுன்னா புரியுதா? ஸோ ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம் இஸ் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட் நேமை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம், அந்த எரரை அப்டேட் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்டூடெண்ட் நேம் எம்டியா இருந்தா ஸ்டூடெண்ட் எரர் போய் அந்த ஸ்டேட்ல போய் அப்டேட் ஆயிருது. அப்போ அந்த ஸ்டேட்டை நம்ம கீழே கொடுத்துருக்கோம், செக்யூர் கொடுத்துருக்கோம். இப்போ நான் அதை ஃபில்அப் பண்ணிட்டேன். ஸோ ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு பர்டிகுலரா இப்போ ஸ்டூடெண்ட் நேம்ங்கிறது நான் ஃபில் பண்ணிட்டேன். அப்படி ஃபில் பண்ணல, அப்படி ஃபில் பண்ணலைன்னா எனக்கு வந்து அது வந்து எம்டியா ரிமூவ் ஐ மீன் இருக்கிற ஸ்டேட் வந்து எம்டியா மாறிடணும். ஓகே, இருக்கிற ஸ்டேட் வந்து எம்டியா மாறிடணும். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஸோ எப்படி நான் கொடுக்க போறேன்னா, ஸ்டூடெண்ட் நேம் இருக்கு, ஸ்டூடெண்ட் நேம் எம்டியா இருந்துச்சுன்னா எரர் காமிக்கும். ரெண்டாவது ஸ்டூடெண்ட் நேம் எம்டியா இல்லைன்னா நம்மளுக்கு எரரை ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ அப்போ அது கீழேயே நான் கண்டிஷன் போட்டுடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிஷன் அப்படியே நான் காப்பி பண்றேன். இது கண்டிஷன் அப்படியே காப்பி பண்ணி, ஸோ இது வந்து ஒரு ப்ரெஷர் வேலிடேஷன் சொல்லுவாங்க. ப்ரெஷர் வேலிடேஷன்னா வேலிடேஷன் மட்டும் தான் ஃப்ரீஸ் ஆகணும், அது வந்து கோட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதே நீங்க ப்ராஜெக்ட்குள்ள வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆனா இந்த மாதிரி வேலிடேஷன் இருக்காது, இதோட அட்வான்ஸா இருக்கும். அட்வான்ஸா இருக்கும்னா அதை வந்து கோடு வந்து ரொம்ப சிமிலரா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப சிமிலரா ஈஸியா ஃபினிஷ் பண்ணிடலாம். பட் அது லாஜிக்கு கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ண முடியும். பட் ஃபர்ஸ்ட் இது வந்து இனிஷியல் லாஜிக். ஸோ இந்த இனிஷியல் லாஜிக் தான், அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி லாஜிக் நான் சொல்லித்தரேன். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து நான் இப்படி காப்பி பண்ணி போட்டுட்டு இதில் என்ன பண்றேன்னா கன்சோலே ரிமூவ் பண்ணிடுவேன், இதையும் ரிமூவ் பண்ணிடுவேன்.
கன்சோலை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ ஃபுல் கன்சோலையும் நான் ரிமூவ் பண்ணிட்டு, ஸோ இதுல வந்து நாட் ஈக்குவல் டு எம்டி, நாட் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சுன்னா, ஸோ இதெல்லாம் அந்த எரரை ரிமூவ் பண்றேன். நாட் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சுன்னா, சப்போஸ் எதாவது எம்டியா இருக்காது. ஸோ நாட் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எம்டியா மாத்தி விட்டு, ஐ மீன் எந்தது எம்டியா இருக்கோ, நாட் ஈக்குவல் டு எம்டியா இருக்கோ அது. ஓகே. ஸோ இப்போ பாருங்க, இப்போ மேல உள்ளதான் கீழே, பட் அது சீக்கிரம் எம்டிஆர் தான் எதாவது காமிக்கும், நாட் ஈக்குவல் டு எம்டிஆர் தான் அந்த மாதிரி காமிக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ நான் ஃபர்ஸ்ட் வரேன், எல்லா எரரும் காமிக்கும். இப்போ நான் எல்லாம் சிமியோங்கிறதா அடிச்சு, ஸோ அடிச்ச உடனே இப்போ கிரியேட் கொடுக்குறேன், சிமியோங்கிற ரெக்கார்ட் ஃபீல்ட் போயிட்டு, ஏன்னா அந்த இடத்துல அது நாட் ஈக்குவல் டு எம்டிஆர் இருக்கு, கீழே கொடுத்துருக்கனால அது ரிமூவ் ஆயிடும். இப்போ அந்த ஏர் அடிக்கிறேன் 2000 அப்படின்னு ஏர் அடிச்சேன்னா அப்ப இது மட்டும் ரிமூவ் ஆகும். ஸோ அப்போ உங்களோட ரெக்கார்ட் ஃபீல்ட் மாறும். ஸோ இந்த மாதிரி தான் வேலிடேஷன், ஃபர்ஸ்ட் இனிஷியல் வேலிடேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேலிடேஷனை ஃபர்ஸ்ட் இனிஷியலா கத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து இன்னும் இதோட பெட்டரா எப்படி சாஃப்ட்வா கொண்டு போகலாம். யூஸ் ஃபார்மிக்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த எப்னு ஒரு பேக்கேஜ் இருக்கு, அந்த பேக்கேஜ் மூலமா வேலிடேஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேக்கேஜ் மூலமா வேலிடேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும், பட் அது கொஞ்சம் லாஜிக்கலா இருக்கும். ஆனா அது பண்றதுக்கு முன்னாடி இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். அது இதுல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எப் பேக்கேஜுக்குள்ள நான் உங்களை கொண்டு போவேன். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன் இந்த இஃப்ல இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இதெல்லாம் நாட் ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல். ஸோ ஓகே, இந்த மாதிரி வேலிடேஷன் அடுத்து ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல், அதுக்கு அடுத்து நார் அண்ட், அடுத்து லாஜிக்கல், அடுத்து டெர்னரி ஆபரேட்டர், அப்படி சொல்லி நிறைய ஆபரேட்டர்ஸ்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதை எல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து நீங்க ஃபுல்லா பண்ணணும்னா தப்பானாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகே. ஸோ ஓகே டன். இப்போ நீங்க இப்போ எரரை நம்ம காமிச்சிச்சு. ஓகே டன். இப்போ இதுல எனக்கு இன்னொரு பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நான் இதை எல்லாத்தையும் ஃபுல்லா பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுல வந்து இப்போ மறுபடியும் இதை எடுத்தேன்னா அந்த இடத்துல யூசர் ஸோ இந்த இடத்துல வந்து குக் கேஸ் அப்படின்னு சொல்லி நான் அடிக்கிறேன். சொல்லி அடிக்கிறேன். ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்து கிளாஸ் வந்து ஸோ அது மாதிரி 7 அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு கிரியேட் ஆகும் பாருங்க, இது வந்து எனக்கு கிரியேட் ஆகும். ஸோ இது எல்லாமே கிரியேட் ஆயிரும், பட் எனக்கு இங்க உள்ளது வேலிடேஷன் எல்லாமே ரிமூவ் ஆகலை. ஸோ பாருங்க, அப்போ எதுவும் மிஸ்டேக் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஸோ என்ன மிஸ்டேக்னா அதை செக் பண்ணிடுவோம். ஸோ பேரண்ட் நேம் அடிச்சிட்டேன், கிரியேட் ஆகிட்டாங்கவே. ஸோ எல்லாம் ஆயிட்டு பேரண்ட் நேம் அடிச்சிட்டேன், இமெயில் அடிச்சேன், ஃபோன் நம்பர் அடிச்சேன், பட் எனக்கு இது ரெண்டுமே எரர் போகலை. ஸோ எரர் போகலை. ஓகே. ஸோ எதுக்கு எரர் போகலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலா டேட்டா எல்லாமே வந்துடும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம பர்டிகுலரா நம்ம இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம்னா கரெக்டாக கிரியேட் யூசருக்குள்ள போகுது. என்ன ஒண்ணுமே இல்லை. ஸோ நான் ஃபர்ஸ்ட் உள்ள வரேன், கிளிக் பண்ணும்போது எல்லா இடமே காமிக்கும். நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ எல்லாத்தையும் பாருங்க, எல்லாத்தையும் நான் கிளிக் பண்றேன். ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி எல்லாத்தையும் வச்சிருந்தேன். அப்போ நான் கிளிக் பண்ணும்போது எல்லா டீடைல்ஸுமே எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப என்ன ஆகும், எனக்கு இந்த எல்ஸ் பிளே வராது. அப்போ கிரியேட் யூசர் போயிடும், அப்போ கிரியேட் ஆயிரும். பட் அந்த எரரை நம்ம இங்க ரிமூவே பண்ணல. ஸோ அதனாலதான் அந்த எரர் வந்து அப்படி இருக்கு. அதனாலதான் இந்த எரர் அப்படி இருக்கு. அப்ப என்ன பண்றோம்னா இந்த எரரை அப்படி அங்கேயே போய் கிரியேட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி கிரியேட் யூசர் இருந்துச்சுன்னா ரெண்டு. ஸோ தேர்ட் so class error set error mobile error parent error class error email. Okay done. Email parent. Okay.
ஸோ இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படி ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எரர் வந்து போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக எரர் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஃபில் பண்ணி நான் கொடுக்கும்போது அது எரர் போயிடும். ஸோ மொபைல் இஸ் ரெக்வயர்டு, மொபைல் கொடுக்கலையா, ஸோ மொபைல் இஸ் ரெக்வயர்டு அப்படின்னு வருது. மொபைல் எரர் ஸ்டூடெண்ட் இமெயில் பேரண்ட். ஸோ பேரண்டே 2 தடவை கொடுத்தேன். ஸோ மொபைல் எரர். ஓகே. ஸோ இப்போ ஃபுல்லா கரெக்டா இருந்துச்சுன்னா அது டிஃபால்ட்டா எரர் மெசேஜ் இருக்கக்கூடாது ஸ்டேட்ல. ஸோ எல்லாத்தையும் நான் ஃபில் பண்ணிடுவேன். ஸோ சாரி, எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் உள்ள வருது, டேட்டா எதுவுமே இல்லை, எரர் த்ரோ பண்ணுது. அப்போ பர்டிகுலர் டேட்டா மட்டும் நம்ம அடிச்சிருக்கோம். அப்போ இங்க உள்ள இஃப் கண்டிஷனை பொறுத்து அது வந்து டேட்டா வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கடுத்து எல்லாமே அடிச்சிட்டோம். எல்லாமே அடிச்ச பிறகு எல்ஸ்குள்ள வராது, இஃப்குள்ள போவோம். இஃப்குள்ள போகும்போது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணி விட்டுருவேன். ஸோ இதுதான் ஒரு மொபைல் வேலிடேஷன்ல ஃபர்ஸ்ட் இது. ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது ஒண்ணு நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னா, நான் அங்க சேவ் பண்ணது ஃபுல்லாமே எனக்கு இங்க சேவ் ஆயிட்டு. பட் எனக்கு தப்பு தப்பா சேவ் ஆயிருக்கு. என்ன தப்பு தப்பா சேவ் ஆயிருக்குன்னா, இதுல என்ன தப்பு தப்பா சேவ் ஆயிருக்கு, அப்ப என்னன்னா குகேஸ் அதுக்கடுத்து இந்த மாதிரி டேட்டா இது எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. எதுக்கு தப்பா தப்பா இருக்குன்னா, நீங்க சொன்ன மாதிரி தான். ஸோ இமெயில் இருக்கிற இடத்துல இமெயில் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல ஃபோன் நம்பர் இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கிற இடத்துல ஏதோ நம்பர் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு, ஆல்பபெட் இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ரிஜெக்ட்ஸ். ஸோ இந்த ரிஜெக்ட்ஸ்ங்கிற கான்செப்ட் உள்ள வரும். ஓகே. ஸோ ரிஜெக்ட்ஸ்ங்கிற கான்செப்ட் உள்ள வரும். ஓகே.